வணக்கம் நண்பர்களே. பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள், மனம் மகிழ்ந்த நன்றிகள் நண்பர்களே. இன்றைய ராசி பலனாக கடக ராசி பூச நட்சத்திரம். கடக ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நண்பர்களோட ஒரு பலன், எனக்கு நெருங்கிய நண்பர்களும் இருக்காங்க இதுல நெறைய பேரு. அதனால அவங்களை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த பூச நட்சத்திரம்னாவே, இந்த பூச நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் அதிபதி. ஏன்னா, பூசத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஏன்னா பூசங்கிறது சனி வந்து கர்மக்காரகன். அப்ப இந்த பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கர்மாவின் பலனை 100% குடுத்துருங்க. இந்த ஜென்மத்தில் இவங்க அனைத்து கர்மாக்களையும் போக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே, இந்த ஜென்மத்தில் பிறந்தவங்க அத்தன நிகழ்பாடையும் இவங்க சந்திப்பாங்க என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு போக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா பூச நட்சத்திரம் அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஏன்னா, அனைத்து கர்மாக்களையும் தாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அனைத்து கர்மாக்கள் வழியிலும் இவங்க வந்து ஒரு ஒரு சிறப்பு நிலை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தாங்க நண்பர்களே. அதனால பூச நட்சத்திரத்தோட ஒரு உண்மை நிலைப்பாடு ந இருக்கிறது. அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மையை நாம் பார்க்கும்போது, அ இது வந்து கடக ராசியில் இந்த நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்க. கடக ராசியில் வருது. இந்த கடகம் என்பது யாரோட வீடு? சந்திரனோட வீடு. இது வந்து ஒரு சொத்துக்கு அதிபதியான வீடு. சொத்துக்கு அதிபதியான வீடு, சொந்தத்துக்கு அதிபதியான வீடு, அதாவது உறவினர்களுக்கு அதிபதியான வீடு. அனைத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த நட்சத்திரம் வந்து நம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அப்ப இந்த நட்சத்திரத்தோட தன்மைகள் என்ன? இதோட அதிர்ஷ்டங்கள் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நட்சத்திரத்தில அதிதேவதையாக வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வரக்கூடியது குரு பகவான் வருகிறார்ன்னு வச்சுக்க. இந்த குரு பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசியிலே இந்த கடக ராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மை. இந்த இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி அவர்தான். ஒரு உத்தியோகத்த கொடுக்கக்கூடியதும், ஒரு உழைப்ப குடுக்கக்கூடியதும் அவர்தான். அப்படிங்கிற ஒரு தன்மை. சர்வீஸ்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை குடுக்கக்கூடியதும் அந்த குரு தான். அப்ப இந்த குரு இந்த ராசியிலே உச்சம் பெறுவதனால, குருவோட அனுகிரகம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது இந்த சன்னியாசியோட ஒரு யோகம், குருமார்களோட யோகம் இவங்களுக்கெல்லாம் பரிபூரணமாக கிடைக்குங்க. இவங்கள தேடி போலினாலும், இவங்களுக்கு தேடி இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய தன்மையும், இவங்கள ஒரு ஆதரிக்கக்கூடிய தன்மையும், அவங்களால ஒரு அனுகிரகம் பெறக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அத மறந்து விடக்கூடாது. அப்ப இவங்களுக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடியது எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல இந்த அம்மிலாம் இருக்கு. இப்பல்லாம் மிக்ஸி வந்துருச்சுங்க. அந்த அம்மிக்கல்லு தாங்க வெற்றி சின்னமே! அப்படிங்கிற ஒரு தன்மை ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டு உள்ள உண்மைகள்ங்க. இதெல்லாம் பல காலத்து ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், ஆனா இன்றைக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியாக நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப மலர் என்று பார்க்கும்போது இவங்க கருங்குவளை மலர். கருங்குவளை மலர் வந்து இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடியது. இவங்க வந்து இந்த சனி பகவான வழிபடும்போது, இந்த மலரை வச்சு வழிபடும்போது, அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். இந்த மலர் செடி வளர்ப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். வீட்லயே வச்சு வளர்க்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. இல்லாட்டி ஒரு கோயிலுக்கு வச்சு இந்த மலர குடுக்கலாம். வச்சு ஒரு நடலாம். ஒரு தோட்டத்துல வச்சு நடலாம். எதுலயோ ஒண்ணு வச்சு வழிபடுவது, இத வளர்ப்பது ஒரு நல்லது. அதே மாரி இவங்களுக்கு இறந்த கால ஒரு நிகழ்வு கர்மாவை சொல்லக்கூடிய மரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் குடுத்திருப்பாங்க. ராசி குடுக்க மாட்டாங்க. நட்சத்திரத்துக்கு குடுப்பாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரம், கர்மாவை சொல்லக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரச மரங்க. ஏன்னா, அ அரச மரம் தான் உங்களுக்கு அதாவது போன ஜென்மத்தோட கர்மாவை சொல்லக்கூடிய அப்ப போன ஜென்மத்தில் நீங்க வந்து ஒரு அரசனாக கூட பிறந்திருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில இருக்கிறவங்க அரசனாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அரச மரங்கிறது, ஆ அரச மரத்துக்கு அனைத்து அந்தஸ்து உண்டு. அந்த அரச மரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு நிகழ்வுக்குலாம் அந்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. பேரே வந்து அரச மரமா இருக்கிறனால, அந்த அரச மரம் ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது உங்க வாழ்க்கையில. அப்ப அந்த மரத்தை நீங்க வந்து வழிபாடு செய்வதும் சிறப்பு. அத வச்சு வளர்ப்பதும் சிறப்பு. அத வந்து தானம் கொடுப்பது சிறப்பு. நீங்க ஒரு தோட்டத்தில் வச்சு அத வந்து யாருக்காச்சும் வச்சு வளர்க்க சொல்றதும் நல்லது. இல்லாட்டி யாராவது வளர்த்திருந்தா கூட அத நீங்க வந்து அதுக்கு தண்ணி ஊத்தி, அத நீங்க பராமரிப்பதும் நல்லது. அத வேண்டிக் கொள்வதும் நல்லது. அத பார்ப்பதும் நல்லது. இந்த மாரி ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது விலங்கு என்று சொல்லும்போது, விலங்கு என்றால் அவங்களோட ஒரு குணாதிசயத்தை சொல்லக்கூடியது விலங்கு அப்படிங்கிற தன்மை. உங்களுக்கு வந்து விலங்கு என்று சொல்லக்கூடியது ஆண், ஆடு வருது. ஆடுங்கிறது சாதுவானது என்ன பொறுத்தளவுக்கு. ஆண் ஆடுங்கிறது கொஞ்சம் கும்பலா இருக்கும். கொஞ்சம் அது வந்து முறுக்குத்தனமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நட்சத்திரத்திற்கு வந்து கோபம் வந்து வந்தாலும் அத அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவராக இருப்பாங்க.
ஆனா, இந்த நட்சத்திரக்காரங்கட்ட யாரும் வந்து பகை வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா, சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் அது வந்து எதிர்த்து சண்டை போடாதுங்க. தான் எதிர்த்து சண்டை போடாம, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அத வந்து சிறப்பா செஞ்சுருவாங்க. அதாவது விருந்து வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுங்க. அதனால சனியோட நட்சத்திரக்காரங்கிட்ட எந்த நட்சத்திரமா இருந்தாலும், அதாவது பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் மோட்சஸ்தானத்துல, அதாவது காலதேவனுக்கு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4, 8, 12ல மோட்சம் பெறக்கூடிய ஸ்தானத்தில் இந்த நட்சத்திரம் இடம்பெறுகிறது. அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட வம்பு வழக்கோ, பிரச்சனையோ வச்சுக்காம இருப்ப வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. அதே மாரி வச்சுக்கிட்டாலும், இவங்க தோக்குற மாரி தோப்பாங்க. பின்னாடி இவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கு வந்து இது வந்து இவங்களோட குணாதிசயத்த சொல்லிட்டேன். இவங்களோட எதிர்காலத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எதிர்காலத்தை சொல்லக்கூடியதுன்னா பறவை குடுப்பாங்க. ஏன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிம்பல குடுக்குறாங்கன்னா, அதோட உண்மை நிலைய பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்ப பறவை என்று பார்க்கும்போது இவங்களுக்கு என்னன்னா, நீர்க்காகம். நீர்க்காகம் என்ற ஒரு காகம். அதாவது இது நீர்க்காகம்னா, நீருக்குள்ளேயே இது வந்து முழுகி, ஆ மீன பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இது வந்து இதுக்கு வந்து ஆக்ஸிஜன் சக்தி அதிகம். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு காற்றை சுவாச்சு, அது உள்ள இழுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி ஆக்ஸிஜன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தோட நிகழ்வை உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அந்த நீர்க்காகம் வந்து நீருக்குள்ளேயே போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மைலாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கு வந்து எதிர்காலத்த குறிக்கிறது அந்த நீர்க்காகமா இருக்கிறதுனால, அதோட சுபாவங்களும் இவங்களுக்கு வருங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப இந்த மாரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க. ஆ அதே மாரி உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா வருகுது. பிரகஸ்பதிங்கிற ஒரு தெய்வமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்குங்க. இவங்களெல்லாம் நீங்க வந்து வழிபடுவது சிறப்பை தரும். இப்ப இந்த காலகட்டங்கள் கோச்சார் ரீதியா உங்களுக்கு வந்து கிரகங்கள் எந்த மாரி ஒரு நிலைப்பாட குடுக்குது? கடகராசிக்காரங்களுக்கும், அதே மாரி பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும், பூச நட்சத்திரக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு. கடக ராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தா கஷ்டத்த குடுக்கும், அவமானத்த குடுக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஆயுளுக்கு ஏதாச்சும் பங்கத்த குடுத்துருமா? ஆயுளுக்காரகன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கும்போது ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது எந்த ஒரு கண்டமோ, ஒரு ஆயுளுக்கு உண்டான தோஷமோ உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு 8ஆம் இடத்துல சனி பகவான் சொந்த வீட்டில ஆட்சி பெற்றிருக்கார். ரொம்ப நன்மையா உங்க நட்சத்திராதிபதி 8ல இருக்காரு. அவ்வளதான். அவரு வந்து 8ல இருக்கும்போது ஆயுள் பலம் கூடவே இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப பிரச்சனைகள் ஏதாச்சும் குடுக்குமான்னு பார்த்தா, நம்ப அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிடாம இருப்பது நல்லது. வீண் விவாதங்களுக்கு போகாம இருப்பது நல்லது. நமக்கு நம்மள எதிரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து நம்மள வந்து ஏதாச்சும் பிரச்சனைக்கு வந்தா கூட, அவங்கட்ட நம்ம பிரச்சனை பண்ணாம இருப்பது நமக்கு நல்லது. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா, பிரச்சனை பண்ணா அவனுக்கு தான் பின்னாடி பிரச்சனைங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால, அத வந்து இந்த நட்சத்திரக்காரங்க கம்முனு போயிருவாங்க. அப்படி ஏன்னா இவங்க எதிர்த்து சண்டை போட தெரியாத ஒரு நட்சத்திரம் இவங்க. ஆனா சண்டைய வந்து உள்ள போடுவாங்க. அப்படிங்கிற ஒரு நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் தான். இந்த பூச நட்சத்திரத்தில பிறக்கிறவங்களுக்கு அதி உன்னதமான ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏன்னு கேட்டா, சனிங்கிற ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வருகிறார். சந்திரன்ங்கிற ஒரு ராசி அதிபதியா வருகிறார். அப்ப சந்திரன், சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் சந்திரன் வேகமா செயல்படும். ஒவ்வொருத்தரும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் அவசர குணம் இருக்கும். அவசர தன்மை இருக்கும். எதையும் புரியாம, யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப 2 விதமான தன்மையும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு. அப்ப சந்திரன்ங்கிறது ஒரு வேகமான கிரகம். அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாரி நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய ஒரு போக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. 2 விதமான தன்மையை அதாவது நட்சத்திரம் ஒரு தன்மைய குடுக்குங்க. ராசி ஒரு தன்மைய குடுக்குங்க. இப்ப நான் ராசிக்கு மட்டும் பலன் சொன்னேன்னா, ஆ உங்களுக்கு அது தவறா போயிருங்க. நட்சத்திரத்தை எடுக்கும்போது உங்களுக்கு 2மே சரியா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 8ல் இருந்தாலும் உங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்ற ஒரு நிலைப்பாடு. உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனை வரும்போது உடனே நீங்க பார்த்துக் கொள்வது உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, எதில வந்தாலும் சரிங்க. அதுக்கு வந்து முக்கியமா கவனத்த செலுத்துங்க. வேற ஒண்ணும் கிடையாது. பாக்கியத்தில் குரு இருக்கார். அப்ப பாக்கியத்துல குரு இருக்கும்போது 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து பாக்கியத்துக்கு அதிபதி 11ல போயிட்டார். அப்ப பாக்கியத்துக்கு அதிபதி 11ல போனா, பாக்கியத்தினால் உங்களுக்கு யோகம் உண்டு, லாபம் உண்டு. அப்ப பாக்கியத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் வந்து இருக்கும்போது, ராகு பகவான் ஒரு திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய தன்மைலாம் இருக்கு. 9வது இடத்துல ராகு இருக்கனால, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய அதே மாரி அந்த வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கார். அப்ப எது மூலியாச்சும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்டின்னா, தந்தையாரோட சொத்து மூலியமாக யாருக்காச்சு இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலியமா லாபத்த கிடைக்கக்கூடியது. ஏன்னா, தந்தையாருக்கு உண்டான அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்று 11ல போய் லாபத்துல இருக்கனால,
ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு சகோதரன் மூலமாக ஒரு பங்கு பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையில உண்டுங்க. கோச்சார் ரீதியா 3ல் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கறனால, முயற்சி ஸ்தானத்தில் மிக கவனத்தை செலுத்தணும். 1க்கு மேற்பட்ட முயற்சி எடுத்தா தான் ஏன்னா கேதுங்கிறது தடை செய்யக்கூடிய கிரகம். தடைப்பட்டு தான் ஒரு காரியம் நடைபெறும். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க முயற்சி எடுத்து எடுத்து தான் உங்களே சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை. ஒரு ஒரு காரியம் தடைப்பட்டுச்சுன்னா, அடுத்தது நிச்சயமா அது வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டு நண்பர்களே. அதனால மிக கவனமுடன் இந்த ராசிக்காரங்க அது அஷ்டம சனி நடக்கிறனால, உங்கள பிரச்சனைகளை எதுக்கு நீங்க போகாம இருப்பது, அடுத்தவர் பிரச்சனை தலையிடாம இருப்பது, தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால நீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடியதும், அதே மாரி தந்தையார் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டத்த வரக்கூடியதும், சகோதரன் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. மூத்த சகோதரனால உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது நண்பர்களே. இதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.